பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வச்சுட்டு ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ சர்ச் பண்ணி டெக்ஸ்ட் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை காப்பி பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் வேணால் நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப் ஒரு டெக்ஸ்ட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபாண்ட் நம்பர் ஸ்டைல் 15 ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா குயிக்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கலர் இமேஜை கிளிக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு ஆட் ஏ டைட்டில் இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ கொடுத்து கீழே வந்தீங்கன்னா இங்கே டைப்ஸ்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் கொடுங்க. டைப்ஸில் வந்து நமக்கு வந்து பின்னாடி வந்து அந்த கலர் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பேட்டர்ன் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சென்ட்ரல் கொடுத்திங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் வித்தவுட் ஷேர்ன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் கொடுங்க. இது ஆகிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் க்ரியேட் பண்ணுமான்னு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அது மாதிரி க்ரியேட் பண்ணி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம கைன்மாஸ்டரில் போய் இதை எடிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கைன்மாஸ்டர் ப்ரீமியம் ப்ரோ வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வேணால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளிக் கொடுத்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9 கிளிக் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் கொடுத்துட்டு மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஒயிட் கலர் நான் செலக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு டிராஃப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் லேயரில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக்ன்ற ஒரு ஆப்பில் அதை வந்து இன்செர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்செர்ட் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை என்ன பண்ணணுன்னா கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நடுவில் அந்த சேச்சுரேஷன் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபுல்லாக ஏற்றி விட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்றும் வேணும்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த குயிக்னு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது முன்னாடி பார்த்து கட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்ல அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே அதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி கொஞ்சம் பிளாக் வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வேணான்னா நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இது முன்னாடி இருக்கிறது நமக்கு தேவையில்ல. இப்போ இதை மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்துட்டு இப்போ ஜூம் அவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் அவுட் பண்ணிட்டு பின்னாடி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிங்க. ஷேர் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போஸ் கொடுத்துக்கிங்க. ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறனால 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியாக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டிராஃப்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 15 செகண்ட் மட்டும் டிராஃப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிராஃப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை இது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கிராப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த அளவுக்கு போகணும் இந்த அளவுக்கு கிராப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் டிராஃப்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். டிராஃப்ட் பண்ணிட்டு இது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்து நான் வீடியோனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க டெம்ப்ளேட் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மியூசிக்னு ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஒயிட்டில் இருக்குது. அதனால் நம்ம பிளண்டிங்கில் போட்டால் ஒயிட்டாக தெரியுதுனால பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே பிளண்டிங்கில் போய்ட்டு மல்டின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்டிபிள் அதை கிளிக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கே வேணுமோ சென்டரில் இந்த கோடு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலரில் கொஞ்சம் சென்டரில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஏற்றிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மீடியாவில் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அதை எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு கீழே கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லிரிக்ஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராமாக வச்சுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபேக்ட் அவுட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் கொடுக்குறோன்னா நம்ம வீடியோ வந்து லாஸ்ட்டு முடியும் போது ஈக்குவலாக முடியும்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா டவுன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கப்புறம் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ செட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரேம் ரேட் வேணுமோ செட் பண்ணிக்கிங்க. வீடியோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னொரு வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.